உணவுல உள்ள அவ்வளோ பொருட்கள்லையும் நம்ம கடுகை வந்து தாளிச்சு கொட்டுறோம். இந்த கடுகு வந்து ஒரு நல்லா வறுத்துட்டு பொடி செய்துட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கணும். அது வந்து ஏன்னா இந்த கடுகு வந்து ஒரு வெப்பத்தன்மை கொண்டது, அதாவது உஷ்ணமாக்கின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அதான் நம்ம சவுத் இந்தியாவில் வந்து உஷ்ண பிரதேசங்கிறதால கடுகை வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ எவ்வளோ சமைக்கிறோமோ அந்த அளவு மட்டும் தாளிக்கிறது. அதாவது நம்ம பொதுவாக ஒரு 4 பேர் சமைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதுமானது. அந்த அளவு கடுகை வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு உடம்புல உள்ள அல்சர், புண்ணு, அஜீரணம் எல்லாமே குணமாகும். அதிகமாக கடுகை வந்து யூஸ் பண்ணும்போது வாந்தி உண்டாக்குற தன்மை இருக்கும். அதனால தான் ஆல்கஹால், அதாவது குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நல்லா 2-3 ஸ்பூன் கடுகை எடுத்துட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா நீர் விட்டு அரைத்து ஒரு டம்ளர் தண்ணியை வந்து அவங்களுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வாந்தி சென்சேஷன் இருக்கும், வாந்தி எடுத்துருவாங்க. திரும்பவும் அவங்க குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம